தமிழகத்தில் ரெட் அலர்ட். இந்த 19 மாவட்டங்களில் கொட்டப்போகும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களிலும் உள் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அத்துடன் நேற்றைய தினம் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் 34.1 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் 2 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை காண வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கன முதல் மிக கனமழையும் ஆரஞ்சு அலர்ட்டும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து நாளை மறுநாள் வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் அநேக இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மட்டுமே 24 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் அரை நாள் விடுமுறையும் முழு நாள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்றும், ஒரு சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 20 மாவட்டங்கள் வரைக்கும் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனே அறிவித்தார்கள் என்றால் முடிந்த அளவு கமெண்ட்ஸ்ல சொல்றேன். அப்படி இல்லை என்றால் உடனுக்குடன் அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.